நீங்கள் ஒரு லட்சியவாதியாக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். வேறு வழியே கிடையாது. அது ஏன்னா நீங்கள் லட்சியவாதியாக இருக்கும்போது உங்களுக்கு எதிராக என்ன இருக்கும் அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து சோம்பேறித்தனம் தான் உங்களுடைய எதிரியாக இருக்கும். அதனால் உங்கள் லட்சியத்தில் நீங்கள் முன்னேறணுன்னா நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்போ சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? வேறு வழியே இல்லாமல் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். உடற்பயிற்சி செய்யக்கூடாது. அப்போ உங்கள் லட்சியத்தை தூக்கி தூர போட்டுருங்க. லட்சியவாதியாக இருக்கிறீங்க, உங்கள் லட்சியத்தை நீங்கள் அடையணுமா? கண்டிப்பாக உடற்பயிற்சி செஞ்சு தான் ஆகணும். உடற்பயிற்சி செய்யாமல் உங்கள் லட்சியத்தை அடையவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நிர்பந்தத்தை அந்த லட்சியம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களை அச்சுறுத்தும். நீ உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களை அச்சுறுத்தும். நீ நல்ல உணவுகளை சாப்பிட்டே ஆகணும். கண்ட உணவுகளை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். ஒரு மலிவான உணவு, பரோட்டா, பொங்கல் இப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க. காலையில் எப்படி சாப்பிடணும்? காலங்காத்தாலே சாப்பிட்றது ஒரு 10 மணி 11 மணிக்கு சாப்பிட்ணும். அப்போ தான் நீங்கள் உங்களை ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியும். பசியோடு இருக்கணும். காலையில் நீங்கள் பசியோடு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அப்போ தான் அது நிறைவாக அது முடியும். அந்த நாள் நிறைவாக முடியும். காலங்காலத்தில் எந்திரிச்சு குளித்து முடித்த உடனே உட்காந்து நல்ல ஒரு 6-7 இட்லி அல்ல ஒரு பிளேட்டு பொங்கல், வடை சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது கதை அன்னைக்கு. அப்போ என்ன சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், உங்களுடைய வாழ்க்கையை முறைப்படுத்தும். அந்த லட்சியங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை முறைப்படுத்தும். ஏன்னா உங்கள் உடம்பு தான் உங்கள் லட்சியத்தை செய்ய போகுது. உங்கள் லட்சியத்தில் முன்னேறுவதற்கு உங்கள் உடம்பு தான் கருவி. அந்த கருவியை நீங்கள் ஒழுங்காக பராமரிக்கணும். உங்கள் இயந்திரம், உங்கள் உடல் தான் உங்களது இயந்திரம். உங்களது லட்சியத்தை அடைவதற்கு நீங்கள் பயன்படுத்த போகிற இயந்திரம் எது அப்படின்னா, கருவி எதுனா உங்கள் உடம்பு தான். அப்போ அதை நீங்கள் ஒழுங்காக தொடச்சி எண்ணெய் போட்டு ஆயில் விட்டு சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும். உங்கள் உடம்புங்கிற வண்டியை ஓட்ட முடியும். அப்போ சில டைமில் தலைவலி வந்துடும். தலைவலி வந்துச்சுன்னா உங்கள் லட்சியத்தில் நீங்கள் செயல்பட முடியாது. மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துருவீங்க. அப்போது அதனால் நேரம் வேஸ்ட் ஆகும். அப்போ தலைவலி வராமல் என்ன பண்ணணும்? தலைவலி வந்ததுனால இன்றைக்கி பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. சில தலைவலி வந்தால் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. தலைவலி வந்துருச்சுன்னா எதையும் செய்யக்கூடாது. உடம்புல ஒரு நோய் வந்துருச்சா, நம்ம அந்த நோயோடு உழைக்கக்கூடாது. அதை விட கேவலமான வேலை ஒன்றும் இல்லை. அது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மனைவி இருக்காங்க, அவங்க அல்லது ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா, அந்த மனைவிக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். அந்த டைமில் அந்த கணவன் ஒரு வேலையை சொல்கிறான், இந்த வேலையை நீ எனக்கு இப்போ செஞ்சு கொடுக்குற அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. நீ குழந்தைகளை ரெடி பண்ணி நீ ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன். இப்போ நீ உடம்பு சரியில்லை, உனக்கு காய்ச்சல், இப்போ நீ பசங்களுக்கு நீ அதை பற்றி நீ எல்லாம் எனக்கு தெரியாது, நீ பசங்களை இப்போ ரெடி பண்ணி அவங்களுக்கு உணவெல்லாம் ரெடி பண்ணி நீ அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிற, அதுக்கப்புறம் தான் நீ ரெஸ்ட் எடுக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் சொல்கிறான்னா, அவன் ஒரு எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ஒரு மனிதத்தன்மை இல்லாதவனாக இருப்பான். ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது முழு வேலையும் என்ன பண்ணணுன்னா, நீ அந்த வேலையை செய்யணும், குழந்தைகளை தயார் பண்ணிட்டு போகணும். அது மாதிரி நம்ம உடம்புக்கு ஒரு பிரச்சனைனா அந்த உடம்பை வச்சுக்கிட்டு வேலை செய்யக்கூடாது. உடம்புல ஒரு நோய் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் முழு நோக்கம் என்ன இருக்குன்னா, அதை குணப்படுத்திட்டு தான் நீங்கள் வேலை செய்யணும். நீங்கள் ஒரு பைக் வச்சுருக்கீங்க, ஒரு கார் வச்சுருக்கீங்க, அப்போ அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையோடய வண்டியை ஓட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனை தீவிரமாகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனையை சரி பண்ணணும். ஒழுங்காக பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, திடீர்னு ஆஃப் ஆகிடுது வண்டி அப்படின்னா, அதை போய் சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணி அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி பண்ணால் தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும். நீங்கள் அந்த வண்டியில் உள்ள பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த வண்டி அவ்வளோதான், ஓட்ட முடியாத அளவுக்கு உங்களை எங்கேயாவது நிறுத்திடும். நீங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியாது. நடுக்காட்டில் போய் நின்றுட்டுருப்பீங்க, நடு இரவில் எங்கேயாவது பயணத்தில் நின்றுட்டுருப்பீங்க. அதனால் நம்மளோட உடம்புல ஒரு நோய் இருக்குது அல்லது காய்ச்சல் இருக்குது, தலைவலி இருக்குது, அந்த தலைவலியோடு வேலை செய்யாதீங்க. உடனே ரெஸ்ட் எடுங்க. அதுதான் உடம்பு கொடுக்குற மரியாதை. அப்போ தான் உடம்பு நினைக்கும், பரவாயில்ல, நாம் இவனுக்காக கஷ்டப்படுறோம். நமக்குன்னு ஒன்று ஆச்சுன்னா, நமக்கு ஒரு தலைவலியோ காய்ச்சல் வந்ததுன்னா நம்மளை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, இவங்க வேலை செய்ய விட மாட்டேங்கிறான் அல்ல வேலை செய்ய விட மாட்டேங்கிறா, நம்மளை உடனே ரெஸ்ட்டு கொடுக்குறா, உண்மையிலே நம்ம மேலே இவனுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பு நினைக்கும். அதனால் உடம்புல ஒரு காய்ச்சல் அந்த மாதிரியான பண்பு ரொம்ப முக்கியம். லட்சியம்தான் முக்கியம். நீ தலைவலி வந்தால் என்ன, உனக்கு காய்ச்சல் வந்தால் என்ன, லட்சியம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவலியோடையும் காய்ச்சலோடையும் வேலை செஞ்சிட்ருக்கக்கூடாது. ஒரு லட்சியவாதியாக இருக்கும்போது தலைவலி வருது அப்படின்னா அதனால் நேரம் செலவாகும். இப்போ நான் தலைவலி வந்தால் என்ன சொல்கிறேன், ரெஸ்ட் எடுங்க. காய்ச்சல் வந்தால் ரெஸ்ட் எடுங்க. அடிக்கடி தலைவலி இருந்துச்சுன்னா அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கணும். கிட்டத்தட்ட தலைவலிலாம் வந்தால் 4-5 மணி நேரத்துக்கு நம்ம அது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ அதனால் 4-5 மணி நேரம் நமக்கு வேஸ்ட்டாக போகும்.
அப்போ இந்த நேரத்தை நம்ம மிச்சப்படுத்தணும். எதிர்காலத்தில் நாளை கழிச்சுலாம் நமக்கு தலைவலி வரக்கூடாது அப்படின்னா, தலைவலி ஏன் வருதுன்னு நம்ம ஆராய்வோம். நம்முடைய பழக்கம், உணவு பழக்க வழக்கம், இதெல்லாம் தான் தலைவலி. அப்புறம் நம்ம கொசு விரட்டுறதுக்கு ஏதாவது லிக்விட் மஸ்கிட்டோ ஆயிலுக்கு பயன்படுத்துகிறோமா, கொசுத்தி பயன்படுத்துகிறோமா, அந்த கெமிக்கல் நமக்கு ஒத்துக்காது, அலர்ஜியாக இருக்கும், அதனால கூட தலைவலி வரும். மலச்சிக்கல்னால கூட தலைவலி வரும். அளவுக்கு அதிகமாக காலங்காத்தாலே எழுந்துச்சி மொபைல் ஃபோனை பார்க்கும்போது நல்லா தூங்கி ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிற அந்த மூளைக்கு திடீர்னால கண்களில் பிரகாசமான லைட்டு படும்போது தலைவலி வர ஆரம்பிச்சிடும் திடீர்னால. ஏன்னா அது ஒரு மொபைல் ஃபோன்லாம் பார்க்குறது ஒரு கஷ்டமான வேலை கண்களுக்கு, மூளைக்கு. ஏன்னா அதில் நிறைய காட்சிகள், கலர், வண்ணங்கள்லாம் வந்து போகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கண்கள் தனது லென்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த லென்ஸை பார்த்திங்கன்னா சுருங்கும், விரியும், ஒரு காட்சிக்கு தகுந்த மாதிரி அது மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர்லாம் காலங்காலத்தில் பார்க்கும்போது திடீர்னால அதுக்கு அவ்வளோ நேரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி திடீர்னால ஒரு கஷ்டமான வேலையை கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அது அதிர்ச்சி. அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அப்போ ஃப்யூச்சரில் தலைவலி வரக்கூடாது. நமக்கு தலைவலி வர்றதுனால தேவையில்லாத நேரம் அதிகம் இருக்குது. புகைப்பிடிக்கிறதா இருந்தால் கூட, புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தால் கூட தலைவலி வரும். மண்டை சூடாயிரும். புகைப்பிடிக்கும்போது ஒரு அனல் காற்றை நம்ம உள்ளே இழுத்து மூச்சு குழாயிலெல்லாம் அது அந்த சூடு ஏறுது. மூச்சு குழாய் பக்கத்தில் தான் மூளெல்லாம் இருக்குது. தலைப்பகுதி சூடாகும்போது தலைவலி வந்துடும். இன்றைக்கி அதாவது புகைப்பிடிக்கும்போது வரலன்னா கூட மறுநாள் வந்துடும். நல்லா தூக்கம் வராது. நல்லா தூங்கியாகவும் ஆகணும். ஏன்னா ஒரு லட்சியத்தை வகுக்கும்போது நம்ம நல்லா தூங்கணும். அப்போ தான் நம்ம சுறுசுறுப்பாக உழைக்க முடியும். ஆழ்ந்த தூக்கம் வேணும். நமக்கு தூக்கம் இல்லையா, லட்சியத்தில் நம்ம சோம்பேறி ஆகிடும், மந்தமாகிடும், நமக்கு ஒரு மந்தத்தன்மை உருவாகிடும். அதனால் ஒரு லட்சியத்தை வகுக்கும்போது அது உங்களை செதுக்க ஆரம்பிச்சிடும். உன்னிடம் உள்ள தவறு என்ன, உன்னுடைய லட்சியத்தை நீ அடைய முடியாததுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அது காட்ட ஆரம்பிச்சிடும். உன் கண்முன் உனது தவறுகளை, உனது குறைகளை, நீ செய்கிற தவறுகளை, பிழைகளை எல்லாம் கண்முன் காட்ட ஆரம்பிச்சிடும். திரையில் தெரிய ஆரம்பிச்சிடும். சுய விமர்சனம் செய்து கொள்கிற பண்பு அந்த லட்சியத்தை வகுக்கும்போது தான் வரும். அதனால் ஒரு லட்சியவாதியாக வாழும்போது, அதனால் நம்ம என்ன பண்ணணும், மக்களை முன்னேற்றணும், அவங்க நல்ல வழியில் போகணும், அவங்க சிறப்பாக வாழணும், ஒரு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அவங்க ஒரு லட்சியவாதியாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். நிறைய அதற்கான கடமைகளை இந்த அரசாங்கம் செய்யணும். இப்போ நிறைய பேர் புத்தகம் எழுதணும், வெளியிடணும் அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணணுன்னா, புத்தகம் வெளியிடுவதற்கு, அதாவது முதல் முறை புத்தகம் வெளியிடுவதற்கு அரசாங்கம் நிதி உதவி செய்யும். அந்த மாதிரி ஏதாவது அதன் மூலம் நிறைய எழுத்தாளர்கள் அதுக்கு தட்டச்சு செய்கிற வேலை. இந்த அலுவலகத்துக்கு போகிறீங்க, உங்கள் புத்தகத்தை கொடுக்குறீங்க, அவங்க தட்டச்சு செஞ்சு அவங்க உங்களுக்கு புத்தகமாக வெளியிடுவாங்க. அதற்கு முதல் முறை நீங்கள் புத்தகமாக வெளியிடும்போது அதற்கான செலவு அரசாங்கத்தினுடையது அப்படின்னு சொல்லி, எல்லாம் புத்தகம் வெளியிடுவதற்கு அரசாங்க செலவு. அப்புறம் அந்த புத்தகத்தை விற்று கூட காசு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு எழுத்தாளர்கள், நிறைய எழுத்தாளர்கள் உருவாங்க, லட்சியவாதிகள், எழுத்தாளர்களாக ஒரு லட்சியவாதிகள் உருவாகுவாங்க. அது மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க, சுயதொழில் ஆரம்பிக்கிறாங்க. முதல் முறை நீ ஒரு சுயதொழில் ஆரம்பிக்கிற அப்படின்னா உனக்கு வட்டி இல்லாத கடன், அப்புறம் பின்னர் அந்த கடனை வசூல். இந்த மாதிரி ஒரு லட்சியவாதிகள் உருவாவதற்கு இந்த அரசாங்கம் துணை நிற்கணும். அப்போ தான் லட்சியவாதிகளோட எண்ணிக்கைகள் அதிகமாகும், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். ஏன்னா ஒரு லட்சியங்கிறது ஒரு தனி மனித வாழ்க்கையை அழகுபடுத்தும், செதுக்கி சிலையாக மாற்றி அழகுபடுத்தும் அவங்களுக்கே. அப்போ தான் அவங்க மேலே ஒரு அழகு, நம்ம அழகாக இருக்கிறோம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா ஒரு லட்சியவாதிக்கு தான் தெரியும். அப்போ ஒரு நாடு அழகாக இருக்கணும், நாட்டு மக்கள் எல்லாருமே அழகாக இருக்கணும். அந்த நாடு பார்த்தாலே அழகாக இருக்கியா, தமிழ்நாட்டை போய் பாரு, எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, அவங்களோட மக்கள், அவங்களோட வாழ்க்கை முறை அவ்வளோ அழகாக இருக்கும். பண்பாக பேசுவாங்க, லட்சியவாதிகள் தான் பண்போடு பேசுவாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அப்போது ஒரு மக்களை லட்சியவாதிகளாக மாற்றணும். ஒரு நாடு அழகாக இருக்கணும் அப்படின்னா அங்கே மக்கள் நிறைய பேருக்கு லட்சியங்கள் இருக்கணும். லட்சியம் இல்லாமல் பிழைப்புவாதிகளாக வாழ்வதற்கு அனுமதிக்கக்கூடாது. அப்போ அந்த நாடு அழகிழந்து போய்விடும். ஒரு தனி மனித வாழ்க்கை அழகாக இருக்கணும் அப்படின்னா அவங்க லட்சியவாதியாக இருக்கணும். அதனால் லட்சியத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். லட்சியம் இல்லாமல் வாழக்கூடாது. பிழைப்புவாதியாக வாழ்வது அவ்வளோ அருவருப்பானது, அழகில்லாத வாழ்க்கை அது. லட்சியத்தோடு வாழணும். லட்சியத்தோடு வாழலைன்னா நாம் அதற்கு எதிரான இந்த லட்சியவாதிக்கு எதிரான எதிர்ப்பதம் என்னது, அலட்சியவாதியாக வாழ ஆரம்பிச்சிடும். பிழைப்புவாதின்னு சொல்லக்கூடாது. லட்சியவாதியாக இல்லாதவங்க யார் அப்படின்னா அவங்க பிழைப்புவாதி அப்படின்னு சொல்லக்கூடாது. அலட்சியவாதிகள் எல்லாத்தையும் அவங்க அலட்சியம் பண்ணுவாங்க, நல்ல விஷயங்களை அலட்சியம் பண்ணுவாங்க.
நேரத்தை அலட்சியம் பண்ணுவாங்க, நல்ல உணவுகளை அலட்சியம் பண்ணுவாங்க, நல்ல உறவுகளை அலட்சியம் பண்ணுவாங்க, கெட்ட வார்த்தைகள் பேசுவாங்க. அலட்சியவாதிகள் தான் கெட்ட வார்த்தை போட்டு பேசுவாங்க. நீங்கள் லட்சியவாதியாக இல்லைன்னா நீங்கள் அலட்சியவாதியாக மாறிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவீங்க. நீங்கள் அலட்சியவாதியாக மாறுறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம். நீங்கள் லட்சியவாதியாக இல்லாமல் இருந்தாலே போதும், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அலட்சியவாதியாக மாறிடுவீங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று லட்சியவாதி, இல்லைன்னா அலட்சியவாதி. எது உங்களுக்கு தேவை? நீங்கள் எல்லா லட்சியம்னா என்ன பண்ணுவீங்க? நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே லட்சியமாக நினைப்பீங்க. நல்ல விஷயத்துக்கு நல்ல உணவுகளை உண்ணணும், அது உங்களுக்கு லட்சியமாக மாறணும். லட்சியம்னா என்னென்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு கிடையாது. அது வந்து ஒரு வாழ்க்கை முழுவதுக்கும் நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். தொழிலில் உங்களுக்கு லட்சியம் ஒரு மருத்துவர் ஆகணும். உணவில் நல்ல உணவுகளை உண்பது உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். உறவு முறையில் நல்ல நண்பர்களோடு நீங்கள் பழகணும், அது உங்களுடைய லட்சியம். ஆடை, வீடு, அதில் ஒரு லட்சியம் இருக்கணும். எளிமையான வீட்டில் வசிக்கப்பது என்னுடைய லட்சியம். உணவு முறை, நல்ல உணவு, பச்சை காய்கறிகளை உண்பது என்னுடைய லட்சியம். தொழிலில் நான் மருத்துவர் ஆகணும், அதுதான் என்னுடைய லட்சியம். இப்படி வெறும் அதனால் நீங்கள் என்ன லட்சியம் அப்படின்னா நான் மருத்துவர் ஆகுது அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். அது உங்களுக்கு தொழிலில் ஒரு லட்சியம். ஆனால் முழுமையான ஒரு லட்சியம்னு ஒன்று இருக்குது. தொழில் மட்டுமே லட்சியமாகாது. உங்களுக்கு வந்து உணவில் ஒரு லட்சியம் இருக்கணும். உணவில், உறவு முறையில் நீங்கள் உங்கள் வீடு எப்படி இருக்கணும், அதில் ஒரு லட்சியம் இருக்கணும். என்னுடைய வீடு இப்படி தான் இருக்கணும், ஒரு கனவு இருக்கணும். உங்கள் வீடு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கனவு இருக்கணும். உதாரணத்துக்கு என்னுடைய வீடு எப்படி இருக்கணும்னா ஒருத்தர் ஒரு 10 அடிக்கு 10 அடி ஒரு வீடு, ஒரு ரூமு, அந்த மாதிரி ஒரு ரூமு, எளிமையான வீட்டில் வசிக்கணும். யாராவது உறவினர்கள் விருந்தினர் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு அறை, அவ்வளோதான். இதுதான் ஒரு எளிமையான சுற்றி வந்து வீட்டை சுற்றி வந்து மரங்கள் செடிகள் நடுற மாதிரி ஒரு இடம், அப்புறம் ஒரு காம்பவுண்ட் சவர், அந்த மாதிரி. அப்புறம் வீட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இப்போ ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்போது ஒரு மனைவி, ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும், நான் சொல்கிற அந்த விதிமுறைக்கு உட்பட்டு அந்த வீடு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கனவு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கணும். ஒரு வீடுனா அதுதான் லட்சியம். வீடுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும். அது லட்சியவாதினா நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், அதோடு முடிஞ்சு போகிறதில்ல. ஒவ்வொரு விஷயத்துலையும் உணவில் உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். உணவில் நீங்கள் அலட்சியவாதியாக இருந்துட்டு எனக்கு மருத்துவராக தான் லட்சியம், உணவில் நான் அலட்சியம் எதை வேணாலும் சாப்பிடுவேன், பூரி, பொங்கல், வடை, பாயசம், அதில் எனக்கு ஒரு கொள்கையே கிடையாது, நான் எதை வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு எல்லா விஷயத்துலையும். அப்போ ஒரு முழுமையான லட்சியவாதியாக இருக்கணும். வெறும் ஒரு தொழிலில் மட்டுமே நம்ம லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அதுதான் லட்சியம், மற்றது வேறு எந்த வீட்டில் வந்தால் நம்ம சும்மா இருப்போம். வீட்டில் நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியமாக வச்சுக்கணும். வீட்டில் நம்முடைய வேலையை நம்ம தான் செய்யணும். நம்முடைய வேலையை மற்றவங்க செய்ய விடக்கூடாது. மற்றவங்கள நாம் வீட்டில் அடிமைப்படுத்தக்கூடாது. நம்மளை மாதிரியே மற்றவங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைக்கணும். அதுமாதிரி வீட்டில் வந்து நம்மளை வந்து மற்றவங்க அடிமைப்படுத்தக்கூடாது. உறவு முறையை காரணம் காட்டி, அன்பை காரணம் காட்டி மற்றவங்க நம்மளை அடிமைப்படுத்தக்கூடாது. வீட்டில் நாம் ஒரு லட்சியவாதியாக சுதந்திரமாக சுயமரியாதையோட இருக்கணும். குற்றங்களை செய்து விடக்கூடாது, பிறரை அடிமைப்படுத்தி விடக்கூடாது. நம்முடைய வேலையை மற்றவங்ககிட்ட கொடுத்து அன்பின் காரணமாக அன்பை வந்து ஆயுதமாக பயன்படுத்தி மற்றவங்களை அடிமைப்படுத்தி நம்ம ஒரு குற்றவாளியாக மாறிடக்கூடாது. அடிமைப்படுத்துவது என்பது ஒரு குற்றவாளி. அப்போ வீட்டில் நாம் எப்படி இருக்கணும், அது ஒரு லட்சியம் வச்சுக்கணும். காலையில் எழுந்திருக்கணும், இதெல்லாம் ஒரு லட்சியம். உடற்பயிற்சி செய்யணும், அதையும் ஒரு லட்சியமாக வச்சுக்கணும். அது ஒரு லட்சியம். உடற்பயிற்சி செய்யணும் தினமும், அது என்னுடைய லட்சியம். உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது என்னுடைய லட்சியம், இது ஒரு லட்சியம். இப்படி ஒரு தனி மனித வாழ்க்கையில் பல லட்சியங்கள் ஒன்று சேர்ந்தது தான் முழுமையான லட்சியம். டாக்டராவதோ, இன்ஜினியராவதோ, அல்லது ஒரு ஆசிரியர் ஆவதோ, அது வந்து தொழில் லட்சியம், தொழிலில் உள்ள லட்சியம். அப்போ முழுமையான ஒரு லட்சியம், அதுக்கு ஒரு பெயர் வைப்போமே. உன்னுடைய லட்சியம் என்ன? மகிழ்ச்சியாக வாழ்வது. மகிழ்ச்சியாக வாழ்வது அப்படிங்கிறது அவருடைய லட்சியம். அந்த லட்சியத்திற்குள் அவர் பல லட்சியங்களை வைத்துக் கொள்கிறார். கிளை லட்சியம்லாம் இருக்குது, நிறைய கிளைகள்லாம் இருக்குது, பிரிவுகள் இருக்குது. அதில் ஒன்று இப்போ வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னா வெறும் தொழில் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதுக்குள்ளே தொழில் இருக்குது, பொழுதுபோக்கு இருக்குது, குடும்ப வாழ்க்கை இருக்குது, காதல் இருக்குது, முதியவர்களுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான பணிவிடைகளை, உதவிகளை செய்யணும், அன்பு செலுத்தணும், இதெல்லாம் இருக்குது. அப்போது இவ்வளோ விஷயத்த வந்து உள்ளடக்கிய தான் ஒரு முழுமையான லட்சியம். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் ஒரு லட்சியம். இயற்கையாக வந்து மனித உயிர்களுக்கு அல்லது எல்லா உயிரினங்களுக்கும் என்ன லட்சியம், இயற்கையான லட்சியம், அந்த லட்சியத்திற்கு என்ன பேர் வைப்பீங்கன்னா மகிழ்ச்சியாக வாழ்வது. மகிழ்ச்சியாக வாழ்வது. அப்போ டாக்டர் ஆக மாட்டியா, நீ இன்ஜினியர் ஆக மாட்டியா, விஞ்ஞானி ஆக மாட்டியா? அப்போ நீ விஞ்ஞானியானா எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும், டாக்டரானா எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. மகிழ்ச்சியாக வாழ்வது, ஒரு மருத்துவர் மகிழ்ச்சியாக வாழ்வது என்னுடைய லட்சியம்.
அந்த லட்சியத்திற்குள்ளே நான் ஒரு தொழில்னு பார்க்கும்போது நான் ஒரு டாக்டராக வந்து ஒரு மருத்துவராக இருக்கணும். அது என்னுடைய தொழில் லட்சியம். ஒரு விளையாட்டு என்னுடைய விளையாட்டு உடற்பயிற்சி, உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டியது இன்னொரு லட்சியம். என்னுடைய வீடு எப்படி இருக்கணும், நான் அணிந்து கொள்கிற ஆடைகள் எளிமையாக இருக்கணும், அது இன்னொரு லட்சியம். ஆடை அணிவதில் உள்ள லட்சியம். மருத்துவத்தில் எனக்கு ஒரு லட்சியம் இருக்கும். என்னுடைய மருத்துவம் என்பது நாட்டு மருத்துவம். உடம்புல ஏதாவது நோய்னா நான் நாட்டு மருத்துவத்தை தான் செல்வேன். அது என்னுடைய லட்சியம். அது என்னுடைய கொள்கை சார்ந்தது. அது ஒரு லட்சியம். இப்படி பல லட்சியங்கள். உடற்பயிற்சி செய்யணும், அது எனக்கு ஒரு லட்சியம். இந்த எல்லா லட்சியமும் சேர்ந்து தான், இந்த எல்லா லட்சியமும் நம்முடைய எல்லா செயல்பாட்டுக்கும் உறுதுணையாக இருக்கும். நம்ம ஒரு தொழிலை செய்வதற்கு சிறப்பாக ஊக்கமளிக்கும். இதுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை, நான் ஒரு எளிமையான வீட்டில் வசிக்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய லட்சியம். அந்த இதுக்கும் நான் தொழிலில் வந்து ஒரு மருத்துவராக இருக்கணும், இன்ஜினியராக இருக்கணும், அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு லட்சியம் அப்படின்னா அது ஒரு முழுமையானதாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் அனைவருடைய லட்சியமாக இருக்கணும். அந்த லட்சியத்திற்குள்ளே நம்ம நிறைய பிரிவு இருக்குது. மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நிறைய பிரிவுகள் இருக்குது. மகிழ்ச்சியான வாழ்க்கையில் நிறைய தொழில் இருக்குது, அப்புறம் கலைகள், விளையாட்டு, காதல், குடும்பம், வேட்டையாடுதல், நிர்வாகம், பொதுநலன், சமூக நலன், இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம், உடற்பயிற்சி, இப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது மகிழ்ச்சியான வாழ்க்கையில். அதில் ஒரு பிரிவு தான் தொழில். தொழில் மட்டுமே நமது லட்சியம் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வந்து நான் வந்து ஒரு டாக்டர், நான் ஒரு மருத்துவர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு மனுஷங்க, நாம் வந்து மனித உயிர், நாம் ஒரு மனித உயிர் அப்படி தான் நினைக்கணும். நான் வந்து ஒரு டாக்டர், நான் ஒரு டீச்சர் அப்படிங்கிற உணர்வு எப்போவுமே இருக்கக்கூடாது. நாம் ஒரு மனித உயிர். மனித உயிர்னால் என்ன? அவனுக்கு பல லட்சியங்கள் இருக்கும். தொழிலில் ஒரு லட்சியம் இருக்கும். மனித உயிர் என்பது எல்லா லட்சியத்தையும் உள்ளடக்கியது. நான் ஒரு மனித உயிர். மனிதன்னு சொல்லக்கூடாது. மனிதன்னா ஆண் அர்த்தம், பெண்ணுன்னா மனுஷி. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் குறிக்கிறது தான் மனித உயிர். மனித உயிர்னால் அதில் ஆண் அடக்கம், பெண் அடக்கம், பொதுவான பேர் இது மனித உயிர். நாம் ஒரு மனித உயிர். மனித உயிர்னால் அவங்களுக்கு பல லட்சியம் இருக்கும். தொழிலில் ஒரு லட்சியம் இருக்கும், உணவில் ஒரு லட்சியம் இருக்கும், இப்படி வாழ்வதில் ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு லட்சியம் இருக்கும். இப்படி பல லட்சியங்கள் உள்ளடக்கிய தான் மனித உயிர்ங்கிறது. நான் வந்து ஒரு டாக்டர், இன்ஜினியர் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, அந்த உணர்வு ஒருத்தர்கிட்ட எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்குது. நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எப்போதுமே இருக்குது. அப்படின்னா அது எப்படின்னா ஒரு ஜாதி வரி மாதிரி. நான் ஒரு நாடார், தேவர், நான் ஒரு பறையர், நான் ஒரு பார்ப்பனர் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து எப்போதும் தன்னை பற்றி நினச்சிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதற்கு இணையானது தான் நான் ஒரு ஓவியர், நான் ஒரு கவிஞர் அப்படின்னு. நீ வந்து ஒரு ஓவியராக இருக்காத, ஒரு கவிஞராக ஒன்று உணராத, ஒரு மனித உயிராக உணரு. ஓவியர்னால் ஓவியத்தில் வெறியாக இருக்கும். யாராவது உங்கள் ஓவியத்தை குறை சொன்னாங்கன்னா உங்களுக்கு செம கோவம் வந்துடும். நீங்கள் நான் ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா உங்கள் இசை யாராவது குறை செஞ்சால் உங்களுக்கு கோவம் வந்துடும், வெறி பிடிச்சிரும். அது மாதிரி அது எப்படின்னா ஒரு ஜாதியை பற்றி சொல்கிற மாதிரி. நான் ஒரு தேவர், நான் ஒரு நாடார். அப்போது நீங்கள் அந்த ஜாதியை பற்றி எதாவது குறை சொன்னால் அவங்களுக்கு வெறி வந்துடும். ஒரு சாதி வெறி, நவீன சாதி வெறி தான். தன்னை ஒருத்தர் வந்து கலெக்டர், விஞ்ஞானி அப்படின்னு ஒருத்தர் எப்போதும் உணர்றாரு, தன்னை பிறருக்கு அறிமுகப்படுத்தி கொள்ள விரும்புகிறாரு, தன்னை ஒரு விஞ்ஞானியாக அறிமுகப்படுத்தி கொள்ள எப்போதுமே விரும்புகிறாரு அப்படின்னா அது ஒரு சாதி வெறியாக, அது நவீன சாதி வெறியாக மாறுது. தொழில் தானே சாதியோட உருவாக்கம். தொழில் மீது கொண்ட வெறி தான் சாதியாக மாறுகிறது. தொழில் என்பது அது வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்படிங்கிற உணர்வோடு நம்ம வந்து அந்த தொழிலை செய்யணும். நாம் வந்து ஒரு தொழிலுங்கிறது நம்முடைய அடையாளம் கிடையாது. தொழிலும் நம்முடைய அடையாளங்களில் ஒன்று. நமக்கு வந்து பல அடையாளங்கள் இருக்கும், அதில் ஒன்று தான் தொழில். நிறைய லட்சியங்கள். நமக்கு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது தான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். உன்னுடைய லட்சியம்னா என்னென்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய லட்சியம். தொழிலில் உன்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, நீ மருத்துவராவது, இன்ஜினியராவது, ஆசிரியராவது, ஒரு மோட்டார் மெக்கானிக் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதனால் எப்போவுமே உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வது தான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லணும். நான் ஒரு மருத்துவராக தொழில் செய்தால் எனது வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக வாழ்வேன் அப்படி சொல்லலாம்.